தேவனுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் மீண்டுமாய் உங்களோடு நான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 மாதம் அளவும் தேவன் நம்மை கண்மணி போல காத்தார், இனியும் காப்பார். 4வது மாதம் உங்களுக்கு 4 திசைகளிலிருந்தும் வெற்றிகளை தருவார். இன்னைக்கு காலை வேளையில் கூட நேரடியில் என்னோட சபையிலிருந்து பெத்தேல் சிட்டி கதீட்ரல் அவங்களோட இணைந்து ஆராதித்தோம். என்னோட பாசம் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தை ஒரு மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருந்தது. அது போலவே இந்த தினத்திலும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரோடும் ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த 4வது மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்திரையாகமம் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 23வது வசனம் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளுவோம். அந்த யாத்திரையாகமம் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த 4வது மாசத்துல நமக்கு முன்பாக தேவ தூதர்களை தேவன் அனுப்ப போகிறார். தேவன் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கான அந்த ஸ்தலம் வரையிலும் தேவன் தன்னுடைய தூதர்களை கட்டளை கொடுத்து நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. இந்த 4வது மாசத்துல 30 நாட்களும் நம்முடைய தேவ தூதர்களை 4 புறங்களிலும் நிற்க வைத்து பாதுகாத்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த நாளில இந்த வசனத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் கைகளை வைத்து ஜெபித்து இந்த வசனத்தின்படி நடத்துங்க தேவனே சொல்லி நீங்க கேட்கிற பொழுது நிச்சயம் தேவ பாதுகாப்பு, தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ பலன் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு குடும்பத்தார் மீதும் இருந்து பாதுகாத்து நடத்துகிறதை நீங்க காண்பீங்க. கர்த்தரோ தாம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதின்படியே நடத்தி முடிவில் மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர் தகுதி உள்ளது. இது போலத்தான் கடந்த 3 மாதம் அளவும் நம்மை நடத்தினார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என 3 மாதமும் நம்மளை தேவன் சொன்னதின்படியே நடத்தினார். மறைவான கண்ணிகளுக்கு விளக்கினார், பிசாசின் தந்திரங்களுக்கு விளக்கினார், நம்ம வாட்டி வதைத்த நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் விடையை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த 4வது மாதம் நீங்கள் அடுத்த சேனலுக்குள்ளாக, அடுத்த ஒரு ஸ்டெப்ஸ், அடுத்த ஒரு லெவலுக்குள்ளாக நீங்கள் போக போறீங்க. கர்த்தர் இதை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த 4வது மாதம் கர்த்தருடைய தூதன் நமக்கு முன்பாக போகிறார். கர்த்தருடைய ஏஞ்சல்ஸ் நம்மளை சரவுண்ட் பண்ணி நம்மளை கொண்டு போகிற பாதையில் நம்மளை நடத்துவார். இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் அதிகாலையில் எங்கள் குடும்பத்தாரோடு டீமோடு இணைஞ்சு எங்கள் சபையின் நேரலையில் நாங்கள் ஆராதித்தோம். இப்போ கூட எங்கள் பாஸ்டர் கொண்டு தேவன் பேசினார். ரோமன் 8ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவான 4 ஆசீர்வாதங்களை குறித்து பேசினார். கர்த்தர் எப்படி நம்மளை பாதுகாப்பார், கர்த்தர் எப்படி நம்மளை வெற்றியில கொண்டு போய் முடிப்பார் என்பதை குறித்து மிக தெளிவாய் அவர் மூலமா தேவ ஆவியானவர் பேசுகிறார். மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருந்தது. அதோடு சேர்த்து நான் இன்னைக்கு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த யாத்திரையாகமம் 23வது அதிகாரத்துல 20வது வசனத்தின்படி தேவ ஆவியானவர் நமக்கு முன்பாக போவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தந்தை இயேசுவின் நாமத்தினாலே இந்த தினத்தில் கர்த்தாவை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரின் மீதும் உடைய கரம் வைப்பீராக.
குடும்பத்தின் மீது கரம் வைப்பீராக, சபைகள் மீது கரம் வைப்பீராக, ஆண்டவர் ஐக்கியங்கள் மீது கரம் வைப்பீராக, ஒவ்வொரு வாலிபர்கள் வாலிப பிள்ளைங்க மீது கரம் வைப்பீராக, பரிசுத்தப்படுத்தி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு ஆண்டவரப்பா நாளிலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுடைய பரிசுத்த கரம் அவர்கள் மீது இறங்கி 4 திசைகளிலும் தேவ தூதர்களை இறக்கி வைத்து ஆண்டவர் இந்த 4வது மாசத்துல நீர் நடத்தி கொண்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம். 4வது மாசத்துல இவங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் தேடி வருகிறதற்காக, மகிமையான காரியங்களை காண செய்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தகப்படைய ஊழியக்காரர்கள் மீது உடைய கரம் வைப்பீராக, சபைகள் கூடாரங்கள் மீது உடைய கரம் வைப்பீராக, சுவிசேஷகர்கள் மீது உடைய கரம் வைப்பீராக, ஐவகை ஊழியத்தார் மீது உடைய கரம் வைப்பீராக, பாதுகாப்பீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை அமைத்து கொடுங்க, ஆசீர்வதிங்க. வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளை பேரு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய கரம் வைத்து நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. கடன் பாரத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து ஆண்டவரை விடுதலை கொடுங்க. நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுங்க. சமாதான குறைபாட்டிலிருந்து ஆண்டவரே அப்பா நீக்கி சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, அன்பினாலே நிறைய பண்ணுங்க. தகப்பனே, எல்லா ஆண்டவரே அப்பா நன்மையினாலே, ஆவியின் கனிகளினாலே நிரப்புங்க. நல்ல ஆண்டவரே அப்பா ஜெப ஆவியினாலே நிரப்புங்க, வேத தியானிப்பினாலே நிரப்புங்க. ஆண்டவரே, ஊழிய தடைகளை நீக்கி போட்டு நல்ல ஊழியத்துல ஒரு பெரும் உயர்வை கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. 4வது மாசத்துல ஒரு பெரிய மகிமைக்கான நிற்கிறவை செய்ய, சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகள் மீது உடைய கரம் வைங்க. கிராம ஊழியங்களில் ஈடுபடுகிற ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிற ஆண்டவரப்ப அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒவ்வொரு குழுக்கள் மீது முடியாத மிஷினரிகள் மீது உடைய கரம் வைக்கிறாங்க. இப்பொழுது எங்க ஊழியத்திலும் ஆண்டவரே சில மிஷினரிகள் புறப்பட்டு போயிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவர் மீதும் உடைய கரம் வைப்பீராக. எங்கெங்கெல்லாம் போறாங்களோ, எந்தெந்த தெருக்களில கால் பதிக்கிறாங்களோ, எந்தெந்த வீடுகளில டிராக்ஸ் கொடுக்கிறாங்களோ, ஒவ்வொருத்தர் மீதும் உடைய கரம் வைத்து பாதுகாப்பீராக. கொடுக்கப்படுகிற டிராக்ஸ் ஆண்டவரே, புதிய ஏற்பாடு புத்தகங்கள் வாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, ரட்சிப்பீராக. ஒரு பெரும் எழுப்புதலை ஆண்டவரே அப்பா கொண்டு வருவீராக. அப்படி அன்னை செய்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்ப பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரர்கள் நாங்கள், நீங்க சொல்றீங்க, நாங்க செய்யறோம்ப்பா. எங்களுக்குள்ளாக பெருமை, வீண் வாதங்கள், பொறாமைகள், போட்டி எல்லாம் வராதபடிக்கு இப்படி ஆவியினாலே நிரப்புங்கப்பா. தாழ்மையா எங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் கர்த்தாவே. நீர் மகிமை செலுத்தி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக வெளிப்படுங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். சீவன நடத்தினார். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரின் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த வசனத்தின்படி இந்த 4வது மாசத்துல 4 புறங்களிலும் தேவ தூதர்கள், காட்ஸ் ஏஞ்சல் ப்ரொடெக்ஷன் பண்ணி உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ.